குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே நமக்கு பிரம்மாகவும், குருவே நமக்கு விஷ்ணுவாகவும், குருவே நமக்கு சிவனாகவும், குருவே நமக்கு பரபிரம்மமாகவும் இருக்கிறார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சரணம், குருவே போற்று. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. மதர் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தாண்டு 2021 முதல் ஞாயிற்றுக்கிழமை 3/1/2021 அன்று எமது கிளையின் செயலாளர் திரு பி. ஆழ்வார் அவர்களின் மறைவை ஒட்டி இன்று மாதத்தின் கடைசி ஞாயிறன்று அன்னாரது ஆன்மா சாந்தி அடைந்து ஸ்ரீ அன்னை அரவிந்தர் திருவடிகளில் சரணடைந்து அங்கே இளைப்பாரும் பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கிறோம். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரீ அன்னையிடமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமும் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் உலக மக்கள் அனைவரையும் கொரோனாவின் பிடியிலிருந்து விலக்கி சுபிட்சம் பெற அன்னை அவர்கள் நமக்கு அருளியுள்ள பிரார்த்தனையை இன்று நமது பிரார்த்தனையாக அன்னையிடம் சமர்ப்பித்து துவங்குவோம். நவம்பர் 28, 1913 ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும். மற்றெல்லா வேளைகளை காட்டிலும் பொழுது புலர்வதற்கு முன் வேளையில் அமைதியுடன் ஒருமுனைப்பட்டு உள்ளம் உள் குவிகிறது. எங்கள் இருக்கைக்கு இறைவனே, இத்தருணத்தில் என் எண்ணம் நின் புறம் அழலும் பிரார்த்தனையாய் எழுகிறது. மக்களுக்கும் இப்புவிக்கும் இந்நாள் பின்னும் சிறிது ஒளியையும் அமைதியையும் தரட்டும். நின் வெளிப்பாடு இன்னும் பூரணமாகட்டும். நின் தர்மத்தை மக்கள் நன்கு உணர்ந்து ஏற்கட்டும். உயர்ந்ததும் உண்மையானதுமான புதிய ஒன்று மக்கள் குலத்திடை விளங்கட்டும். விசாலமானதும் ஆழ்ந்ததுமான அன்பு எங்கும் பரவி துன்பங்களையும் புண்களையும் ஆற்றட்டும். உதய சூரியனின் கிரணம் இன்பங்களையும் இனிய இசைப்பாடலையும் நமக்கு தெரிவிக்கட்டும். இவையே வாழ்க்கையின் சத்தில் மறந்து கிடக்கும் மாபெரும் பிரபாவத்துக்கு அறிகுறியாகவும் ஆகட்டும். எம்பெருமானே, எங்களை பூரணமாய் நின் தர்மத்தின் பொருட்டு நிவேதனம் செய்து கொள்வதற்கும் நின் பணிக்கு எங்கள் அர்ப்பணம் இன்னும் பூரணமாவதற்கும் முற்றும் சுயநலமற்று நாங்கள் ஈடுபடுவதற்கும் மேன்மேலும் பூரண போதம் பெறுவதற்கும் தூய பக்தியை அடைவதற்கும் இந்நன்னாள் ஒரு சந்தர்ப்பமாக வாய்க்க அருளும். நாங்கள் மேலும் மேலும் அந்யோன்யமாய் இணங்கி நினக்கு ஏற்ற பணியாளர்கள் ஆவதற்கு எப்போதும் நின்னுடன் ஆழ்ந்து இடைவிடாது ஐக்கியப்பட அருள் புரியும். ஆணவம் அனைத்தையும் எங்களிடமிருந்து நீக்கி சிறுமைத்தனமான செருக்கு அனைத்தையும் போக்கி பேராசை உணர்வில் இருள் ஆகிய அனைத்தையும் விலக்கி நின் திவ்ய அருளால் நாங்கள் எல்லோரும் இந்த உலகில் கனலும் நின் ஒளிப்பிழம்பாக ஆவோமாக. நறுமண தூபம் போல் என் உள்ளத்திலிருந்து
ஒரு மோன கீதம் எழுகிறது. இந்த உதய வேளையில் என்னை முற்றிலுமாக நினக்கு அர்ப்பணித்துக் கொண்ட நிம்மதியோடு நின் செந்தாமரைத்தாள் பணிகிறேன். கடந்த 10 மாதங்களாக எந்த நிகழ்வும் பெற முடியாத சூழலில் அன்னை அன்பர்களுக்கு ஊடகங்கள் வழியாக அந்த சேவைகள் செய்யப்படுகின்றன. உதாரணமாக லைவ் டிவைன் ஸ்டடி சர்க்கிள், சாவித்ரி மீட், சாவித்ரி ரெசிடேஷன் போன்ற பல ஒளி பரப்பாகின்றன. இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான 3ஆம் தேதி ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் செயலாளர் திரு பி. ஆழ்வார் அவர் தன் பூத உடலை நீத்து அன்னையின் திருவடிகளை அடைந்துவிட்டார். எனவே முதல் ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் வாயிலாக நிகழ்த்தும் எமது உரை இன்று இறுதி ஞாயிறான அவருடைய நினைவஞ்சலியாக இந்த சிறியை அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். அவருடைய ஆன்மா ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் திருவடிகளை அடைந்து இங்கு அவர் ஆற்றிய சேவையை அங்கேயும் ஆற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சட்டில் வேர்ல்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் வாழும் இடத்தில் அவருடைய சேவை தொடரட்டும் என்று பிரார்த்திப்போம். திரு ஆழ்வார் அவர்களின் வாழ்க்கை பற்றிய சிறு குறிப்பு. பிறப்பு 31/5/1941, மறைவு 3/1/2021. பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் என்ற சிறிய கிராமம். இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து 2000 ஆண்டு ஓய்வு பெற்ற பின் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் செயலாளராக பொறுப்பேற்று 3/1/2021 அன்று வரை தன் பொறுப்புகளை திறம்பட செய்து பல முக்கிய நடவடிக்கைகளையும் முடிவுகளையும் செயல்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் முக்கிய நாட்களில், தரிசன நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வருவதை தவிர்க்க மாட்டார். தன்னுடைய நீண்ட நாள் கனவான ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளைக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற தனது ஆவலை தற்போதைய தலைவர் திரு சிவக்குமார் அவர்களிடம் ஒப்படைத்து சென்றுள்ளார். ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் ஆசியுடன் விரைவில் அது நிறைவேற்றப்படும். திரு ஆழ்வார் அவர்களின் சீரிய பணிகளில் சிலவற்றை குறிப்பாக பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். 1. அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பு தினமும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை சொசைட்டி திறந்திருக்கும் என்பதை மாற்றி வார நாட்களில் தினமும் காலை 10:30 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும் என்று செயல்படுத்தினார். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை செயல்படும் என்பதையும் அமல்படுத்தினார். முக்கியமான நாட்களில் ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்த சொற்பொழிவை தமிழ், ஆங்கிலம் இரண்டிலுமே பேச பேச்சாளர்களை ஏற்பாடு செய்தார். அதில் முக்கியமானவர்கள் திருமதி காந்தலட்சுமி, திருமதி பிரேமானந்தகுமார், திருமதி மாலினி நாராயணன், திரு திருப்பூர் கிருஷ்ணன், திரு ஜனகன், திரு சிவசுஜி, திரு M.K. ராமசாமி அவர்கள். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் அகில இந்திய செயலாளர் திரு பிரதீப் நரங் மற்றும் பலர்களை
முக்கியமான நாட்களில் வரவழைத்து பேசவும் ஏற்பாடு செய்தார். வாரம் ஒரு முறை மலர் அலங்காரம் என்பதை மாற்றி ஸ்ரீ அன்னை அன்பர்களின் பங்களிப்போடு தினமும் மலர் அலங்காரம் செய்ய ஏற்பாடு செய்தார். தினமும் பாண்டிச்சேரியிலிருந்து சமாதி புஷ்பத்தை வரவழைத்து சென்னை அன்பர்களுக்கு பிரசாதமாக வழங்கினார். சப்தாவிலிருந்து ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வரவழைத்து எப்பொழுதும் அன்பர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தார். மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பாண்டிச்சேரி ஆசிரமத்திலிருந்து முக்கியமானவர்களை அழைத்து சிறப்பு சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்தார். த ஹிந்து, தினமலர், தினமணி போன்ற பத்திரிகைகளில் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் நடவடிக்கைகளை ஆன்மீகம் என்ற பிரிவில் வெளிவர ஏற்பாடு செய்தார். இது போன்ற தொடர் நடவடிக்கைகளால் அன்பர்களின் வருகை அதிகரித்து சென்னை அன்பர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் கருணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வழிவகுத்தார். அன்பர்களின் கோரிக்கை, வேண்டுதல் கடிதங்களை பெற்று பாண்டிச்சேரிக்கு செல்லும்போது அங்கு ஸ்ரீ அன்னையிடம் சேர்ப்பார். எக்காரணத்தை கொண்டும் சொசைட்டியின் செயல்பாடு குறித்த ஸ்ரீ அன்னையின் சட்ட திட்டங்களை மீறுவதற்கு அனுமதி அளிக்க மாட்டார். தன் முடிவுகளில் கண்டிப்பானவர், அன்பானவர், எப்பொழுதும் கடும் சொற்களை பயன்படுத்த மாட்டார். புன்முறுவலோடு எப்பொழுதும் காட்சியளிப்பார். சாவித்ரி, தி மதர், பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் வாசித்த பிறகே அன்றைய நடவடிக்கைகளை செயல்படுத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். அவருடைய சீரிய பணிகளின் மூலம் சொசைட்டியின் நிர்வாக குழுவினரும் அங்கத்தினர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதில் ஐயம் இல்லை. ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் பக்கம் திரும்பியோர்க்கெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கும் நமக்கும் ஓர் தங்கச்சங்கிலி பிணைப்பு உள்ளது என்று ஸ்ரீ அன்னையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தம் இந்த பிறவியோடு நிற்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர ஆன்மாவிற்கு அல்ல. பகவான் கிருஷ்ணனின் கூற்றுப்படி மானிட ஆன்மா மரணமெய்தாது, அது மறுபடி பிறந்துவிடும். இந்த உடல் மட்டும்தான் அழியும். It will take its own decision to take rebirth. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் உடலை துறந்தபோது அன்னை மீண்டும் ரீஅசோசியேட் செய்யுங்கள் என்று கேட்டபொழுது, I have purposely left the body. I will not reassociate, but I will come back in a supramental body என்று பகவான் தெளிவுபடுத்திவிட்டார். மரணத்தின் தன்மையையும் அமரத்துவ வாழ்க்கையையும் சிறிது சிந்திப்போம். மரணம் என்பது என்ன? மனித வாழ்வில் மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. காலணி நைந்து விட்டால் கழற்றி எறிகிறோம். சட்டை நைந்து கிழிந்து விட்டால் தூக்கி எறிந்துவிட்டு புது ஆடையை அணிகிறோம். அதுபோலவே இந்த உடலிலிருந்து இதற்கு மேல் எதுவும் செய்ய இயலாது என்ற நிலை வரும்போது உடலை துறக்க வேண்டி நேருகிறது. ஒரு புது வாழ்விற்கு செல்ல மரணம் வழிவகுக்கிறது. எனவே மரணம் நமக்கு நல்லதையே செய்கிறது. மரணத்தை பற்றிய சிந்தனை தெளிவாகும் பொழுது மரண பயம் நமக்கு வராது. மரணம் எப்பொழுது சம்பவிக்கும்? நம் உடல் உறுப்புகளுக்குள் ஒருங்கிணைப்பு அல்லது ஒத்திசைவு இல்லை என்றால் மரணம் சம்பவிக்கும்.
The disintegration between the organs of the body leads to death. A man can live 120 years. Why men obliged to leave their bodies? மனிதர்கள் இவ்வுடலை விட்டு பிரிய நேர்வது ஏன்? Because they do not know how to keep up with nature inner progress towards the divine என்று அன்னை கூறுகிறார். அவன் இறைவனை அடைய இயற்கையுடன் இசைந்து வாழ கற்க மறந்து விடுகிறான். Should one respect the body of a dead person? If so, how? இறந்தவரின் உடலுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டுமா? ஏன்? எப்படி? One should respect everything, living and dead, and know that anything lives in the divine, everything lives in the divine consciousness. Respect should be felt in the heart and the inner attitude. உயிரற்றவையும் உயிர் உள்ளவற்றையும் ஆத்மார்த்தமாக மதிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் அனைத்திலும் உள்ளான். இறந்தவரின் உடலில் இறைத்தன்மை இருக்கிறதா? Is the divine there in the body of a dead person? அன்னை கூறுகிறார், இறைவன் அனைத்திலும் உரைகிறான், அத்தனையும் அவனுள் வாழ்கின்றன. அதனால்தான் ஆன்மா இறைவனுக்குள் ஐக்கியமாகட்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். What should we do to make the soul happy so that it reincarnates in good conditions? For example, in a spiritual environment. ஆன்மா சந்தோஷமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆன்மீக சூழலில் மறுபிறவி எடுக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் யாரும் துக்கப்படக்கூடாது. நாம் அழுதால் அந்த ஆன்மாவும் அழும். அவர் செய்த நற்காரியங்களை சிந்தித்து நன்றியுடைய அவருடைய எண்ணங்களை சிந்தித்து அவருடைய ஆன்மா அமைதியில் இருக்க பிரார்த்திக்க வேண்டும். Do the souls weep? ஆன்மா அழுமா என்ற கேள்விக்கு அன்னை இறைவனிடம் ஐக்கியமாவதை ஏதாவது ஒன்று பிரித்து தடுக்குமானால் ஆன்மா அழும். When something separates them from the divine, it weeps என்று அன்னை கூறுகிறார். Sri Aurobindo says, death is a universal force. The happening or change is called death is simply one result of the working of the force. The life after death, very near. மரணமய பிராணமய உலகத்தில் சில காலம் வாழ வேண்டும். ஆசா பாசங்களை எல்லாம் அனுபவித்து துறக்க வேண்டும். பிறகு சைத்திய உலகத்தில் சில காலம் வாழ வேண்டும். அடுத்த பிறவி எடுக்கும் வரை அங்கு வாழ வேண்டும். மனித வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலம் அவரவர் கர்ம விதிப்படி நடக்கிறது. பிறந்தவுடன் மனிதன் மரணத்தை நோக்கித்தான் வாழ்கிறான். வாழ்க்கையின் ரகசியத்தையும் பிறப்பின் ரகசியத்தையும் மனித வாழ்வின் நோக்கத்தையும் அறியும் முன்பே சிலர் இறந்து விடுகின்றனர். இவ்வாறு மரணத்தின் தன்மையை நாம் அறிந்தோம். தற்பொழுது அமரத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்கலாம்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் வார்த்தைகள். மரணத்திற்கு பிறகு மனோமய சரீரம் கலையாதிருப்பது அமரத்துவமாகாது. ஓரளவு அது உண்மையே ஆயினும் அதுவே அமரத்துவம் அல்ல. மரணமும் பிறவியுமில்லா ஆன்மாவின் பண்பை பெறுவோமானால் அதுவே அமரத்துவம். நமது உடல் அந்த ஆன்மாவின் கருவி மட்டுமே, அதனுடைய நிழல் மட்டுமே. தொடக்கமும் முடிவும் இன்றி, பிறவியும் மரணமும் இன்றி உடலை சாராது இருக்கும் நிலைதான் அமரத்துவம். ஆன்மாவின் வாழ்க்கை அது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரதானமாக இருக்கும் ஜீவன் அது. இந்த ஜீவனுக்கு பிரபஞ்ச ஆன்மாவோடு நெருங்கிய தொடர்பு, உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். பிரபஞ்ச ஆன்மாவிடமிருந்து அது எப்போதும் பிரிந்திராது. பிரபஞ்ச ஆன்மாவின் ஒரு கூறாக, ஒரு பிரதிநிதி போல் அது இருக்கிறது. பிரபஞ்ச ஆன்மாவிற்குள் பிறப்பற்ற பண்பு அதற்கும் உண்டு. தொடக்கமும் முடிவும் மற்றது அது. எனவே அமரத்துவம் என்பது the immortality. அதுதான். நாம் இந்த ஜீவனை முழுமையாக உணர்வோமானால் நாமும் அமரத்துவத்தில் பங்கேற்க முடியும். அமரத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். அமரத்துவம், இம்மார்டாலிட்டி, இந்த சொல்லை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது ஏதோ ஒரு புதிய விஷயம் அல்ல. அடிக்கடி நடக்கின்ற ஒன்றுதான். அமரத்துவம் என்று சொல்லுகின்ற போது பெரும்பாலான மனிதர்கள் அது கால வரையின்றி இந்த உடல் அழியாதிருத்தல் என்றுதான் புரிந்து கொள்கிறார்கள். கால வரையின்றி உடல் அழியாதிருக்க வேண்டுமானால் இந்த நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். முதலாவதாக, அது இந்த அமரத்தன்மை கொண்ட ஆத்மாவை முழுமையாக உணர்ந்து அதனுடன் ஐக்கியமடைய வேண்டும். இடைவிடாது உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அதனுடைய திறனை இதுவும் பெரும் அளவிற்கு அந்த ஐக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அதனால் விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்ல முடியும். உடல் நெகிழ்ச்சியின்றி இருப்பதால், அது விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்லாததால், விஸ்வ பரிமாணத்துடன் தன்னை இடைவிடாது ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு தன்னை விரைவாக உருமாற்றிக் கொள்ள அதனால் முடியாததால் அது சிதைந்து இறந்து விடுகிறது. அதனுடைய இறுகிய தன்மை, அதனுடைய நெகிழ்ச்சியின்மை, தன்னை உருமாற்றிக் கொள்ளும் திறன் இல்லாதிருத்தல் அதன் அழிவை அவசியமாக்குகிறது. அப்பொழுது அதனுடைய ஆக்குப்பொருள் தூளப்பொருளின் பொது பிரதேசத்திற்கு திரும்ப முடியும். மேலும் முன்னேறுவதற்கான திறமையை பெறும் பொருட்டு புதிய வடிவங்களில் மீண்டும் உருவாக்கப்பட முடியும். ஆனால் பொதுவாக அமரத்தன்மை பற்றி பேசினால் மக்கள் அழிவற்ற உடலை பெறுதல் என்றே அதற்கு பொருள் கொள்ளுகிறார்கள். அந்த சித்தியை இதுவரை யாரும் பெறவில்லை என்பதை சொல்ல தேவையில்லை. அது சாத்தியம் என்று, அது நடக்கப் போகிறது என்று கூட ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். உடல் அதிமன மாற்றம் அடைய வேண்டும். அதிமன ஜீவனின் இயல்புகளில் சிலவற்றை நெகிழ்வுத்தன்மையையும் இடைவிடாது உருமாற்றம் அடையும் தன்மையையும் பெற வேண்டும். உடல் ஒரு கருவி மட்டுமே, நிழல் மட்டுமே என ஸ்ரீ அரவிந்தர் எழுதும்போது, உடல் இப்போது உள்ள இன்னும் நீண்ட காலத்திற்கு இருக்கப் போகிற நிலையை பற்றி பேசுகிறார். அது ஆத்மாவின் கருவி மட்டுமே, ஆத்மாவின் மிக குறைந்த வெளிப்பாடே, ஒரு நிழலே. நித்தியமான ஆத்மாவின் ஒளியுடனும் துல்லியத்துடனும் ஒப்பிட அது தெளிவற்றதும் இருளார்ந்ததுமான ஒன்றே ஆகும் என்று பகவான் கூறுகிறார். நம்முள் உள்ள அமரத்தன்மையுடைய ஆன்மா. ஆன்மா வாழ்க்கையிலும் பொருளிலும் கனலும் ஒரு தெய்வீக நெருப்பு என்று விளக்கப்படுகிறது. அது ஒரு ஒப்புமை. அது
பிரக்ஞையின் ஒரு துளி நெருப்பு என்று விளக்கப்படவில்லை. மனம், உணர்ச்சிகள், உடல் என்று வெவ்வேறு பிரக்ஞை நிலைகள் உள்ளன. இவை சைத்தியத்தினின்றும் மாறுபட்டவை. சைத்தியமும் பிரக்ஞையும் ஒரே மாதிரியானவை அல்ல. ஆன்மா அல்லது தெய்வீக நெருப்பின் பொறி ஒரு தனிப்பட்ட சைத்தியத்தை வளர்ந்தெடுக்க துவங்கும் பொழுது அந்த தனிப்பட்ட சைத்தியமே சைத்திய இருப்பென்று அழைக்கப்படுகிறது. இந்த சைத்தியத்தை ஒருவன் உணர்ந்து அனுபவிக்கும் தன்மை பெற்றுவிட்டால் இந்த உலகை வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஆன்மா அல்லது பொறி என்பது மனம், உணர்ச்சிகள் ஆகியவை ஓர் அமைப்பாக திரண்டு வளரத் துவங்கும் முன்பே உள்ளது. ஆன்மா என்பது பரிணாம வளர்ச்சியில் ஓர் தெய்வீக கோட்பாடாக இயங்கி தனி மனிதனை அறியாமையிலிருந்து வெளிக்கொணர்ந்து ஒளியை நோக்கி பரிணமிக்க செய்வதில் உதவி புரிகிறது. பிறவிகள் தோறும் சைத்திய தனி மனிதனின் அல்லது ஆன்மீக தனித்துவத்தினோடு வளர்ச்சி பெறுவதற்கு அது பரிணமிக்கும் மனதினை, உடலை, உணர்ச்சிகளை கருவிகளாக பயன்படுத்திக் கொள்கிறது. ஆன்மா மாத்திரமே அழிவற்றது. மற்றவை அனைத்தும் தகர்ந்து போகக்கூடியவை. அது ஒவ்வொரு பிறவியிலும் தனது அனுபவத்தின் சாரங்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு தனி மனித பரிணாமத்தின் தொடர்ச்சியாகவும் விளங்குகிறது. இதுவே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் அமரத்துவத்தின் தன்மை. எனவே நாமும் அதை பின்பற்றி நடந்து கொள்வோமாக. பிறப்பும் இறப்பும் விசேஷமானவை. ஆன்மாவை பற்றிய உண்மை இவ்வளவு மகத்தானதாயிராமல் அது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதாகவே வைத்துக் கொண்டாலும் உயிர்களின் இறப்பு வருத்தம் தருவதாக இருத்தல் ஆகாது. ஏனெனில் பிறந்தது இறப்பது உறுதியெனில் இறந்தது மீண்டும் பிறப்பது உறுதியே என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உறுதிபட கூறியிருக்கிறார். எனவே மரணத்தை பற்றிய பயமோ நமக்கு தேவையில்லை. மற்றும் மரணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று. அதை புரிந்து கொண்டால் நாமும் அமைதியாக வாழ முடியும். பிரிந்து சென்ற ஆன்மாக்களையும் சந்தோஷமாக இருக்க இந்த உலகத்தில் நாம் பிரார்த்தித்தோமானால் நிச்சயம் அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய அன்னை அரவிந்தருடைய சாநித்தியத்தில் என்றும் வாழும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த சிறிய உரையை திரு பி. ஆழ்வார் அவர்களுக்கும் திரு அன்னை அரவிந்தரின் திருவடிகளுக்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.